நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் முழங்கால் வலிக்கான காரணங்கள், பரிசோதனை முறைகள் மற்றும் வயதுக்கு ஏற்ப சிகிச்சை முறைகள் குறித்து தெளிவாக விளக்குகிறார். முட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 எலும்பு இருக்கும். ஒன்று தொடை எலும்பு, ஒன்று காலோட எலும்பு. இது 2 இல்லாமல் எதிரில் இருக்கிறது, ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஒரு நீ கேப், அதுக்கு பேர் பட்டில்லா. தை போன் பேர் ஃபீமர், காலோட போன் பேர் டிபியா. இந்த 3மே சேர்ந்தாதான் முட்டின்னு சொல்லுவோம். இந்த தை போன் கீழே இருக்கிறது கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும், இப்படி இருக்கும். டிபியாவில் இருக்கிறது அப்படின்னா கால் போன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஒரு பட்டன் மாதிரி பட்டில்லா இருக்கும். இந்த ரவுண்டாக இருக்கிற போன், ஃப்ளாட்டாக இருக்கிற போன் மேலே மூமெண்ட் வரும்போது தான் இந்த முட்டி மடக்கிறதும் நீட்டுறதும் நடக்கும். மூட்டு வலி என்றது யாருக்கு வேணாலும் வரலாம். யங் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் யாருக்கு வேணாலும் முட்டி வலி வந்துக்கிட்டு இருக்கலாம். பட் அது முட்டி வலி எதனால வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். முட்டி வலின்றது மட்டும்தான் காமன். பட் அதுக்கு இருக்கிற ரீசன்ஸ், அதுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யங் இண்டிவிஜுவல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு முட்டி வலி ஜஸ்ட் ட்ரெயின்னாலேயோ ஸ்ப்ரெயின்னாலேயோ வரலாம். அதே நீங்கள் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது மைனர் டேர், மைனர் இன்ஜுரினால வரலாம். ஓல்ட் ஏஜில் தேய்மானம், முட்டி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், அதனால வரலாம். பட் இங்கே காமன் பாயிண்ட் முட்டி வலி. பட் ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். முட்டி வலி யங் ஏஜில் இருக்கும்போது எப்படி வரும்னா ஜஸ்ட் கீழே விழுந்தாலோ ஒரு வலி மாதிரி வரும். பட் அது லாங் ஸ்டாண்டிங் கிடையாது. அது உடனே குறைஞ்சிடும். அதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் வேணும்னாலோ ஒரு டேப்லெட்ஸ்னாலோ போட அவசியம் இருக்காது. பட் அதுவே முட்டி வலி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாக வந்துச்சுன்னா, இஃப் தெர் இஸ் எ டேர், உள்ளே இருக்கிற லிகமெண்ட் இல்லை மெனிஸ்கஸ் ஏதாவது டேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. பட் இது நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா திஸ் வில் காஸ் ஒரு இம்பேலன்ஸ் இந்த நீ அண்ட் ஒரு ஆர்த்ரைட்டிஸில் போய் முடியும். அந்த ஆர்த்ரைட்டிஸ் ஒன்ஸ் செட்டின் ஆயிடுச்சுன்னா வெள்ளை முடி வர மாதிரி, இட் வில் நாட் ரிவர்ஸ் இட் செல்ஃப். முட்டி வலி எப்படி எந்த ஏஜ்ல வருது, எந்த காரணத்தினால வருது அன்றது தான் மெயின் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வென் யூ ஆர் எ யங் இண்டிவிஜுவல், அப்போ நடக்கிற ஸ்மால் டேமேஜஸ்னால முட்டி வலி வர்றது அது டெம்பரரி ரீசன்ஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் யூ பிகம் அ யங் அடல்ட், ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, இல்லை ஓடுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதனால ஏதாவது முட்டி வலி வந்துச்சுன்னா that one has to be investigated. அது எதனால வரலாம்னா எர்லியாக ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு உங்களோட முட்டியோட கார்ட்லேஜ்க்கு, அது கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா உங்கள் லிகமெண்ட்ஸ் இந்த நீ, ஏசிஎல், பிசிஎல் அண்ட் மெனிஸ்கஸ், இந்த 2 மெனிஸ்கஸ் இருக்கும். இதில் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம we have to take an MRI and see what is going on. இது எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டாதான் பெரிய ப்ராப்ளமாக it will come as arthritis in the later stage. இது நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் நான் சொல்கிறது. இது இல்லாமல் பெத்தலாஜிக்கலாக தானாக ஆர்த்ரைட்டிஸ் வர்றது அதுக்கு பேர் தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதில் என்ன ஆகும்னா இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு எனி ஆஃப் திஸ் இன்ஜுரி, எதுவுமே இல்லை. நம்ம பாடியோட ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால கூட அது வரலாம். அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்னென்னா நம்ம பாடியோட ஆன்டிபாடிஸ் போய் நம்ம முட்டியில் இருக்கிற கார்ட்லேஜ் மேலேயே இட் வில் திங்க் தட் இட் இஸ் பேட் சப்ஸ்டான்ஸ் அண்ட் தென் இட் வில் அட்டாக் த நீ கார்ட்லேஜ். அண்ட் நீ கார்ட்லேஜ் ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுனாலே it will go in for arthritis. ஸோ எல்லாத்துக்கும் முட்டி வலி லாங் ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா அது நெக்லெக்ட் பண்ணாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிவர்சிபிள் ஸ்டேஜில் இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால யூ ஷுட் பி டேக்கிங் அ கன்சல்டேஷன் when the knee pain is more than a week. மூட்டில் உள்ள கார்டிலேஜ் தேய்ந்து போவதால் வலி, வீக்கம், நடக்க சிரமம், காலை மடக்க முடியாமை மற்றும் முழங்காலில் சத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் யாராவது முட்டி வலியோட வராங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது அவங்களோட ஹிஸ்டரி, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பண்ணீங்க, இப்போ நீங்க முட்டி வலி ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்லை ஏதாவது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வந்துச்சா இல்லை தானா வந்துச்சான்னு கேட்போம்.
அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறும்போது எப்படி இருக்கு, அண்ட் படிக்கட்டு இறங்கும் போது எப்படி இருக்கு வலி, அண்ட் இதுக்கப்புறம் கீழே உட்காந்து ஏந்துக்க முடியுதா, ரொம்ப நேரம் நீங்க கார்ல உட்காந்து போகும்போது வலி ரொம்ப அதிகமாகுதா, இப்போ சினிமா ஹாலில் போய் உட்காருவீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு முட்டி வந்து கொஞ்சம் வலி ஆகுற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்போம் ஃபர்ஸ்ட். இது வச்சு தான் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமினேஷன் பண்ணும், எக்ஸாமினேஷன் பண்ணால் நான் என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றது வந்து அதில் பார்ப்பேன், அதில் நான் பார்த்துட்டு இருப்பேன். பட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் முட்டியில் வந்து கிரெபிட்டஸ் அப்படின்னா அப்நார்மல் சவுண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த knee இஸ் ஒன் ஆஃப் த சைன்ஸ் தட் வி see ஃபார் while எக்ஸாமினிங். இது இல்லாமல் பட்டெல்லாவோட அண்டர் சர்ஃபேஸ், அதில் ஏதாவது காண்ட்ரோமலேஷியா பட்டெல்லா அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பட்டெல்லா வில் பி வெரி பெயின்ஃபுல். முட்டி வலி ஏஜ் அதிகமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் தட் தே வில் நாட் டூ இஸ் வெளியே போகிறது நிப்பாட்டிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு வலி அதிகமாகிடுச்சுன்னா யாரும் என்னை பார்த்துக்கிறது அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. படிக்கட்டு ஏறுறதுக்கு யோசிப்பாங்க, கீழே உட்காந்து எழுந்துக்கிறதே மறந்துடுவாங்க. லோ லையிங் ஸ்டூல் இல்லை லோ லையிங் சேர்ல உட்கார்றது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது தேய்மானம் ஆயிடுச்சு, காட்லேஜ் இல்லை, போன் மேலே போன் ரப் ஆகிட்டு இருக்குது, அது வலி காஸ் பண்ணும். அதனால அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். இதனால என்ன ஆகும்னா இதோட மெயின் எஃபெக்ட் இது. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா மசில் அரௌண்ட் த knee, தை மசிலோ இல்லை லெக் மசிலோ வீக் ஆக ஆரம்பிச்சிடும். முழங்கால் வலிக்கான காரணத்தை கண்டறிய உடல் பரிசோதனையுடன் சேர்ந்து எக்ஸ்ரே, ஸ்கேன் மற்றும் தேவையான நிலையில் இரத்த பரிசோதனை போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. வயது மற்றும் பாதிப்பின் அளவை பொறுத்து சிகிச்சை முறை மாறுபடும். இளவயதினருக்கு உடற்பயிற்சி சிகிச்சை, தசை வலுப்படுத்தும் பயிற்சி, எடை கட்டுப்பாடு மற்றும் தேவையான மருந்துகள் மூலம் வலியை குறைக்க முடியும். முதியவர்களில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக இருந்தால் மருந்து சிகிச்சை, பிசியோதெரபி, ஊசி சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் மூட்டு தேய்மானம் மிகவும் கடுமையாகி நடக்க முடியாத அளவிற்கு வலி அதிகரித்தால் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படலாம். முட்டி தேய்மானம் ரொம்ப அதிகமாயிட்டு இதுக்கப்புறம் சர்ஜரி தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் த சர்ஜரி நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க, டெஃபினெட்லி ஒரு 50 to 60% பெட்டராக தான் இருப்பீங்க. யூ வில் ஃபீல் லைக் யுவர் ஏஜ் ஹேஸ் ரெடியூஸ்ட் அட்லீஸ்ட் பை 10 years. 10 வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். உங்கள் வலி கம்மியாயிடும், உங்களோட மொபிலிட்டி அதிகமாகிடும், அண்ட் தென் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் லைக் கோயிங் அவுட், நான் வெளியே போக முடியுமா, ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியுமா, இதெல்லாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த சர்ஜரி பண்ணுறது. உங்களை எனேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ஜரி இருக்கு தவிர டிசேபிள் பண்ணுறதுக்கு இல்லை. வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் தட் யூ ஆர் வில்லிங் டு டூ யூ கேன் டூ இட், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. கீழே உட்கார்றது, முட்டி போட்டு உட்கார்றது, இது மட்டும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ். ஏன்னா முட்டி உள்ளே வச்சது அது தேஞ்சிடக்கூடாது. இப்போ புதுசாக வச்சிருக்கிற முட்டி அது எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அதோட லைஃப் டைம் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ப்ரொடெக்டிங்காக காப்பாற்றுக்கிறதுக்காக கீழே சப்பளங்கால் போட்டு உட்காராதீங்க, முட்டி போட்டு உட்காராதீங்கன்னு சொல்கிறது. அதர் தேன் தட் யூ வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். அண்ட் இப்போ இருக்கிறது வந்து நம்ம சர்ஜரி டைம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஒரு நீ ரிப்ளேஸ்மெண்ட்டோட டைம் வந்து டெஃபினெட்லி கேன் பி டன் அண்டர் 1.5 hour to 2 hours கீழே தான் இருக்கும். நான் வந்து சொல்றது மேக்ஸிமம் டைம். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை என்பது மூட்டு தேய்மானம் அதிகமாகி மருந்து மற்றும் உடற்பயிற்சி சிகிச்சைகள் மூலம் வலி கட்டுப்படுத்த முடியாத நிலையில் செய்யப்படும் ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சையில் தேய்ந்து சேதமடைந்த முழங்கால் மூட்டு பகுதிகள் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக செயற்கை மூட்டு பொருத்தப்படுகிறது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ லேட் பண்ணி பண்ணுறோமோ
அந்த அளவுக்கு ஃபிசியோ தேவைப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப லேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க மசில் வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்கும். ஃபிசியோதெரப்பி இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரென்தனிங் யுவர் மசில். உங்கள் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறது. அவங்களால எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் ஆகுறதுன்னா அது மசில்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங். அது வந்து சில பேருக்கு வந்து 3 வீக்ஸில் சரியாகும், சில பேருக்கு வந்து 6 வீக்ஸில் சரியாகும். பட் பாட்டம் லைன் என்னென்னா, மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் டைம் அண்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங் டைம் பீரியட் கூட நல்லா கட் ஷார்ட் பண்ணிடலாம். முட்டி சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அது என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப நாள் தள்ளி போட்டு பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, முட்டி வந்து ரொம்ப வளைஞ்சிடும். அந்த வளைஞ்ச முட்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால ரொம்ப தள்ளி போடாதீங்க. முட்டி வளைஞ்சி இன்னும் இதுக்கு மேலே எதுவுமே நடக்க முடியலன்ற மாதிரி பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஃபிசியோதெரப்பியோ இல்லை எக்ஸசைஸ் தெரப்பியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுற ஏஜ் வந்து இஸ் அபோவ் 70 இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஹாஸ் பிகம் 65 ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் கெட்டிங் ஆப்ரேட்டட் ஃபார் நீ ரிப்ளேஸ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் போனால் லேட்டஸ்ட் டேட்டா படியாக 60 இயர்ஸ்க்கே நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டு இருக்குது. ஏன் இப்படின்னா, பீப்புள் ஹாவ் ஸ்டாப்ட் எக்ஸசைசிங் தர் நீஸ். இதுக்கு முன்னாடி வந்து நல்ல எக்ஸசைஸ் இருந்தது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அந்த அளவுக்கு இல்லை. அதனால அவங்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நீயோட அப்நார்மல் மொபிலிட்டி அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை. பிகாஸ் தேர் மசில்ஸ் வேர் வெரி ஸ்ட்ராங். ஆஃப் லேட் என்ன ஆகுதுன்னா, நீ வந்து தேய்மானம் அதிகமாகிறது பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் மசில் மாஸ். அண்ட் அலாங் வித் தட் ஹேவிங் ஜங்க் ஃபுட், ஹேவிங் லோ போன் டென்சிட்டி கூட இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹேவிங் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி டன் அட் எர்லியர் ஏஜ். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிக்கு நடக்கும் திறன் அதிகரிக்கவும், படிக்கட்டில் ஏறி இறங்கவும், தினசரி வாழ்க்கையை சிரமமின்றி தொடரவும் வாய்ப்பு உள்ளது. மேலும் சரியான உடற்பயிற்சி, சிகிச்சை மற்றும் மருத்துவரின் ஆலோசனைப்படி தொடர்ந்த பராமரிப்பு மேற்கொண்டால் நீண்ட கால நன்மைகள் கிடைக்கக்கூடும். நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611.